படிக்கிறதுக்கான பெஸ்ட் டைம் எது? மார்னிங்கா இல்ல நைட்டா? இந்த ரெண்டு டைம்ல எப்போ படிச்சா படிச்சது எப்பயும் மறக்காது அண்ட் எப்போ டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிசர்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல கலந்துகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ குரூப் ஏ அண்ட் குரூப் பின்னு ரெண்டு குரூப்பா பிரிச்சுக்கிட்டாங்க. குரூப் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க இனி வர ஒரு மாசத்துக்கு காலையில எழுந்து சீக்கிரமா படிக்கணும்னு சொன்னாங்க. அண்ட் குரூப் பி கிட்ட நீங்க இனி லேட் நைட் ஸ்டடி பண்ணணும்னு சொன்னாங்க. இப்படி ரெண்டு குரூப்புமே அவங்க சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பிறகு ஒரு மாசத்துக்கு அப்புறம் டெஸ்ட் வச்சாங்க, யாருடைய மெமரி பவர் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா அந்த டெஸ்டோட ரிசல்ட் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திடுச்சு. ஏன்னா ரிசர்ச்சுக்கு முன்னாடி வர எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க மார்னிங் சீக்கிரமா எழுந்து படிக்கிறது தான் பெஸ்டா இருக்கும்னு. ஆனா ரிசல்ட் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல எந்த நேரத்துல படிச்சா அது எப்பயும் மறக்காம இருக்கும், எந்த நேரத்துல படிச்சா அதிக ஃபோக்கஸ் அண்ட் அதிக கான்சென்ட்ரேஷனோட படிக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பட் அது எந்த நேரம் அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இது நாள் வர எப்படி படிச்சீங்க? இயர்லி மார்னிங் எழுந்து படிப்பீங்களா இல்ல லேட் நைட் ஸ்டடி பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. என்ன இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களோட ஸ்டடி டைமிங்கே டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது. ஹே பியூட்டிஃபுல் பீப்புள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிரதர், நான் உங்க பிரதர். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா, டேல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நைட்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட சேம் மெமரி பவர் தான் இருக்குன்றது தெரிய வந்துச்சு. ஆனா ஐக்யூ பொறுத்தவரை லேட் நைட் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அதிகரிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த ஒண்ணு தான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. ஐக்யூ அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் கோஷன்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஐக்யூ லெவல் அதிகமா இருந்தா அப்போ அவருக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்ல என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஹை ஐக்யூ ஸ்டூடெண்ட்ஸால நியூ கான்செப்ட் படிக்கிறப்போ அவங்களால அதை வேகமா லேர்ன் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவை நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்க 5 மணி நேரம் எடுத்துக்கிச்சுன்னா அத ஹை ஐக்யூ ஸ்டூடெண்ட்ஸால 2 மணி நேரத்திலே கத்துக்க முடியும். இவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதிகமா இருக்கும். இதனால எக்ஸாம்ல கிரியேட்டிவ் क्वेश्चंसல வந்திருந்தாலுமே இவங்களால அத ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க படிச்சத நீண்ட காலத்துக்கு மறக்காம வச்சுக்க முடியும். சோ இதனால இவங்களுக்கு எக்ஸாம் டைம்ல மறந்து போற ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இவங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது இயர்லி மார்னிங் ஸ்டடியை விட லேட் நைட் ஸ்டடி ரொம்ப அதிக பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது எப்படி பாசிபிள் ஆச்சு? ஏன்னா முன்னாடி காலத்துல இருந்து இயர்லி மார்னிங் ஸ்டடி தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இதெல்லாம் எப்படி மாறுச்சு? இத புரிய வைக்கிறதுக்காக சயின்டிஸ்ட் எல்லாரும் சர்க்காடியம் ரிதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட முன்வைக்கிறாங்க. சர்க்காடியம் ரிதம்னா ஒண்ணுமில்ல, உங்க வீட்ல கிளாக் இருக்குது இல்ல, அது மார்னிங் 12 மணில இருந்து நைட் 12 மணி வரை டைம் காட்டும். இதே மாதிரியான ஒரு கிளாக் தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. இதத்தான் சர்க்காடியம் ரிதம்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம எப்போ சுறுசுறுப்பா இருப்போம், எப்போ அதிக கான்சென்ட்ரேஷனோட இருப்போம், எப்போ மெமரி பவர் அதிகமா இருக்கும், எப்போ டயர்டா இருப்போம்னு எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. இப்போ நீங்க கேட்கலாம், எதுக்கு சர்க்காடியம் ரிதம் பத்தி இவ்ளோ பேசுறீங்க? அதுக்கு என்ன காரணம்னு? காரணம் இருக்கு. ஏன்னா லேட் நைட் படிக்கிறதால மெமரி பவர் அண்ட் ஐக்யூ அதிகரிக்கிறதுக்கான சீக்ரெட் இந்த சர்க்காடியம் ரிதம்ல தான் ஒளிஞ்சிருக்கு. இத பத்தி மேலும் ரிசர்ச் பண்ணப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது என்னன்னா, 20 வயசுக்கு கம்மியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சர்க்காடியம் ரிதம் மத்தவங்கள விட கம்ப்ளீட்லி வேறையா இருந்துச்சாம். அதாவது அவங்க காலையில 6-7 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, அப்போது அவங்க பாடியில கிராஜுவலி ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது எனர்ஜி வர ஆரம்பிக்குது. இந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1 மணி வரை ரொம்ப அதிகமா இருக்குது. ஆனா மதியம் 1 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அவங்க பாடியில எனர்ஜி லெவல் திடீர்னு குறைஞ்சு போயிடுது. அந்த டைம்ல அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற ஃபீல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் 6-7 மணிக்கெல்லாம் திரும்ப அவங்க பாடியில எனர்ஜி அதிகரிக்க ஆரம்பிக்குது. எது வரைக்கும்னா நைட்டு 12 மணி வரைக்கும். இதத்தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது எனர்ஜி பாத்தீங்கன்னா நீங்க காலையில எழுந்த 6-7 மணிக்கு தான் அதிகரிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் காலேஜுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அங்க போன பிறகும் உங்களால செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாது. டீச்சர்ஸ் நடத்துறத தான் கவனிச்சாகணும். அண்ட் ஆஃப்டர்நூன் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கலி எனர்ஜி லெவல் குறைஞ்சு போயிடுது. பிறகு நீங்க ஈவினிங் வரப்போ எப்படி இருப்பீங்க? ரொம்பவே டயர்டா இருப்பீங்க. பிறகு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க. அதனால 5-6 மணிக்கு மேல தான் திரும்ப எனர்ஜி வர ஆரம்பிக்குது. அப்பையில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் எனர்ஜி அதிகமா இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருப்பீங்க. சோ சயின்ஸ் படி பார்த்தாலும் இல்ல பிராக்டிகலா லாஜிக்கலா பார்த்தாலுமே நைட்டு தான் படிக்கிறதுக்கான பெஸ்ட் டைமா இருக்குது. ஆனா இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்னு இல்ல, 2 பிரச்சனை இருக்குது. முதல் ப்ராப்ளம் டிஸ்ட்ராக்ஷன், ரெண்டாவது ப்ராப்ளம் ஸ்லீப்பினஸ். எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு தான் இருக்கு. சரி, நைட்டு படிக்கலாமேன்னு புக் எடுத்துட்டு உட்காருவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே அவங்க மைண்ட் மொபைல் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, வழக்கம் போல சரி கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு அப்புறம் படிச்சுக்கலான்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அப்படியே இல்லனாலும் தூக்கம் வந்து அவங்கள சொக்க
சொக்க வைக்கும், படிக்கவே விடாது. சோ இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை மட்டும் நீங்க சால்வ் பண்ணிட்டா இதனால உங்களால நைட் ஸ்டடியும் பண்ண முடியும். அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் ஆன மெமரி பவர் அண்ட் ஐக்யூ ரெண்டுமே உங்களுக்கும் அதிகரிச்சிடும். இதனால நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இல்லாம டாப்பர் ஸ்டூடெண்டா மாறிடலாம். ஓகே, இப்போ உங்க டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்றதுக்கான சொல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதுதான் 3-2-1 ரூல். இது சயின்ஸாலேயே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டெப் 1 3 ஹவர் ரூல். உதாரணத்துக்கு நீங்க நைட்டு 12 மணிக்கு தூங்க போறீங்கன்னா அப்போ 12 மணிக்கு 3 மணி நேரம் முன்னாடி 9 மணிக்கெல்லாம் நீங்க நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ஸ்டெப் 2 2 ஹவர் ரூல். தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும். இப்ப படிக்க வேணாம், நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லும், இல்லனா போன் பாத்துக்கலாம்னு சொல்லும். இந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு வராம இருக்க ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. ஒன்னு, மோட்டிவேஷன் சாங்ஸ் கேளுங்க, இதனால திரும்ப படிக்கலாம்னு தோணும். ரெண்டாவது, ரிவர்ஸ்ல கவுண்டிங் பண்ணுங்க. உங்களுக்கு எப்போலாம் மைண்ட் படிப்பை தாண்டி வேற எங்கனா டிஸ்ட்ராக்ட் ஆக பாக்குதோ அப்போலாம் 10ல இருந்து ரிவர்ஸ்ல என்ன ஆரம்பிங்க. கேட்கறதுக்கு வேணும்னா உங்களுக்கு இது சிம்பிளா தெரியலாம், ஆனா செஞ்சு பாக்குறப்போ நீங்களே இத செம எஃபெக்டிவ்னு ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இப்போ கடைசியா ஸ்டெப் 3 1 ஹவர் ரூல். நீங்க தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா டிவைஸ்லயும் நைட் மோட் ஆன் பண்ணிடுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம யூஸ் பண்ற போன், டிவி, லேப்டாப் எல்லாமே ப்ளூ ரேஸ் எமிட் பண்ணும். இது நம்ம பிரெயினுக்கு இது பகல் தான், இன்னும் நைட் ஆகலன்ற சிக்னலை கொடுத்துடும். இன்னும் டீடைலா சொல்லணும்னா இந்த ப்ளூ ஸ்கிரீன் தூக்கத்தை தரக்கூடிய ஸ்லீப் ஹார்மோனை குறைச்சி விட்டுடும். இதனால தான் நீங்க 12 மணிக்கு படுத்தீங்கன்னா கூட 1-2 மணிக்கு தான் உண்மையிலேயே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். சோ நீங்க தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா ஸ்கிரீன் லைட்டையும் நைட் மோட்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ இந்த 3-2-1 ரூலை ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பா வராது, தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகாது. சோ இப்போ டிஸ்ட்ராக்ஷன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு, அதுதான் ஸ்லீப்பினஸ். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நைட்டு 10 மணியா இருக்கட்டும் இல்ல 11 மணியா இருக்கட்டும், அந்த நேரத்துல கூட உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி வாடா ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம்னு கூப்பிட்டா அடுத்த நிமிஷமே உங்க தூக்கம் எல்லாம் கலைஞ்சு போயிடும். இல்லாட்டி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயோ இல்ல பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ சேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா விடிறது கூட தெரியாது, அந்த அளவுக்கு தூக்கமே வராது. ஆனா அதே நேரத்துல ஒரு புக்கை கொடுத்து படிங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். சோ இத அவாய்ட் பண்ண 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும் ஆனா மேக்ஸ் பிடிக்காதுன்னா அப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறப்பையும் சேட் பண்றப்பையும் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால தான் அது பண்றப்போ உங்களுக்கு தூக்கம் வர்றது இல்ல. அதே போல தான் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, தூக்கம் வராது. இப்போ ஸ்டெப் 2, சத்தமா படிங்க. உங்களுக்கு ஸ்லீப்பியா ஃபீல் ஆச்சுன்னா அப்போ நீங்க மனசுக்குள்ளே படிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்னா முதல்ல எழுந்து நில்லுங்க, அப்புறம் வாய் விட்டு சத்தமா படிங்க. இதனால உங்க பாடிக்கு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா தூக்கமும் கலைஞ்சு போயிடும். இப்போ ஸ்டெப் 3 சிவிங்கம் யூஸ் பண்ணி உங்க தூக்கத்தை ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா இது எப்போ செய்யணும்னா மேல சொன்ன 2 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா அப்பையும் தூக்கம் வந்துச்சுன்னா மட்டும் சிவிங்கம் ஒன்னு வாயில போட்டு நல்லா மெல்ல ஆரம்பிங்க. இதனால உங்க பாடியில பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும், தூக்கமும் ஆட்டோமேட்டிக்கா கலைஞ்சு போயிடும். சோ இந்த 3 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு படிக்கிறப்போ தூக்கம் வரதை அவாய்ட் பண்ணிடும். பட் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க 7 hours கண்டிப்பா தூங்கி இருக்கணும். அப்பனாதான் நீங்க மறுநாள் நல்ல ப்ரொடக்டிவா இருக்க முடியும். சோ அதனால நைட் எவ்வளவு நேரம் படிக்கணும், காலையில எத்தனை மணிக்குள்ள எழுந்திருக்கணும் அப்படின்றத முன்னாடியே கால்குலேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பாக்குற மத்தவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா அப்போ இப்பவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.